ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு குற்ற நிகழ்வு. அது வந்து என்னன்னா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அத படிக்கும்போதும் சரி, சில பேர் பேசுறத கேட்கும்போது கூட எனக்கு வருத்தமா இருந்தது. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் போதைக்கு அடிமையா இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த இறந்து போன அந்த நாகலட்சுமின்னு பல பேர் சொல்றாங்க. அது நாகலட்சுமி கிடையாது. ராஜலட்சுமி. அந்த ராஜலட்சுமி என்ன செஞ்சுட்டாங்க? என்ன குற்றம் செஞ்சுட்டாங்க? அவங்க வந்து குடும்பத்த தூக்கி நிறுத்துறதுக்காக அவங்க வந்து ஒரு தொழில் வந்து செய்றாங்க. அது டெக்ஸ்டைல் பிசினஸ். சாயி சில்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ். அத தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டெய்லரிங் வந்து ஒரு ஷாப் மாரி வச்சு, அ பெண்களுக்கான அ ஆடைகள் வடிவமைக்கிறது, புடவைய வந்து எப்படி வடிவமைக்கிறது, வந்து எப்படி கட்டுறதுக்கான வந்து இலகுவா வந்து பெண்கள் வந்து புடவைய கட்டுறதுக்கான அந்த ஒரு அந்த மெத்தட், அந்த முறை, அதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி, நல்லா உண்மையிலேயே வந்து ஒரு என்ன ஒரு சமூகத்தில வந்து இப்படியான பெண்கள் வந்து முன்னேற்றம் அடையறதுக்கு ஒரு என்ன ஒரு தூண்டுதலா கூட அவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு பெண்கள் வந்து சொந்த கால்ல நிக்க முடியும். என் குடும்பத்தையே தாங்கி நிற்க முடியுன்றதுக்கு இந்த ராஜலட்சுமி போன்றவர்கள்